பெத்தானியா என்கிற ஊரிலே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒருவன் இருந்தான். அவனுக்கு மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த லாசருவின் மேலும் அவனுடைய சகோதரிகள் மேலும் மிகுந்த அன்பாயிருந்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வெளியூர் சென்றிருக்கிற பொழுது இந்த லாசரு வியாதியாய் படுத்திருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் லாசரு வியாதியை படுத்திருக்கிறான் என்று சொல்லி அவரை இங்கே அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று தங்களிடத்தில் உள்ளவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் போய் இந்த விஷயத்தை இயேசுவினிடத்தில் சொன்ன பொழுது இயேசு மீண்டும் 2 நாள் இருந்த ஊரிலே தங்கிவிட்டார். இயேசு அந்த ஊரில் தங்கினதினால் லாசருவும் மரித்து விட்டான். லாசரு மரித்து போனான் என்று இயேசு கிறிஸ்து அறிந்து தம்முடைய சீசர்களை அழைத்துக் கொண்டு, வாருங்கள் நாம் லாசருவை பார்க்க செல்வோம் என்று அழைத்துக் கொண்டு போனார். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்தவுடனே அவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்னார். அதற்கு இயேசு சொன்னார், நீ கவலைப்படாதே, லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு மார்த்தாள் சொன்னார், உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொன்னார். அதற்கு இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு மரியாள் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது மரியாள் இயேசுவை பார்த்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி கண்ணீர் விட்டார். மரியாள் அழுகிறதை இயேசு கிறிஸ்து பார்த்து, லாசரு வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு முன்பதாக போய் நின்று கல்லறையின் கல்லை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு மார்த்தாள் சொன்னாள், ஆண்டவரே, அவன் மரித்து 4 நாளாகிவிட்டதே, இப்பொழுது கல்லை எடுத்தால் நாற்றம் எடுத்து விடும் என்று சொன்னாள். அதற்கு இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த கல்லை அவர்கள் எடுத்து போட்டார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிற பிரேதத்தை பார்த்து, லாசருவே, வெளியே எழுந்து வா என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து வெளியே நடந்து வந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை போன்ற வியாதிகளும் மரணத்தை போன்ற சூழ்நிலைகளும் சோதனைகளும் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு எந்த சோதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகள் நமக்கு வந்தாலும், நம்மை அழைத்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதை ஒப்புக் கொடுத்து விடுவோம். அவர் வியாதியிலிருந்து நமக்கு பூரண விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.